வணக்கம். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இருந்த குற்றவாளிக்கு தற்போது மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி தூத்துக்குடியில் அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக இன்று விசாரணையானது நடைபெற்ற நிலையில் அதற்கான தீர்ப்பும் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் இரட்டை மரண தண்டனை அதாவது போஸ்கோ நீதிமன்றம் அதிரடி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து நீதிபதி பிரீதா இருக்கிறார். மாணவியை மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கொலை செய்யப்பட்டிருந்த மாணவிக்கு இன்றைய தினம் கொலை செய்த நபருக்கான தீர்ப்பானது அவருக்கு இரட்டை மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி கொலை வழக்கில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் அதாவது காவல்துறையினர் விசாரித்ததை தொடர்ந்து இன்று தினம் அவருக்கு இந்த இரட்டை மரண தண்டனையானது தற்போது வழங்கி போஸ்கோ நீதிமன்றம் அதிரடி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் அதாவது இந்த மாணவி இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற பொழுது அந்த மாணவி அங்கு அருகிலும் இருந்த நபரால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கானது தூத்துக்குடி போஸ்கோ நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் துரிதமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபருக்கு இத்தகையான மரண தண்டனை பெரும்பாலும் வரவேற்பானது தெரிவித்து வருகின்றனர். சமூக ஆர்வலர் மட்டுமல்லாமல் இது போன்ற பெண்களுக்கு எதிராக மீண்டும் தமிழகத்தில் எந்த ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்றும் அது மட்டுமல்லாமல் தற்போது கோவையில் 10 வயது சிறுமிக்கு இதே போன்ற சம்பவமானது அருகே இருக்கிறது. இது போல சம்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு இது போல மரண தண்டனையானது வழங்கப்பட வேண்டும். இது போல மரண தண்டனைகள் வழங்கும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் இந்த போன்ற சம்பவங்களில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நபருக்கு போஸ்கோ நீதிமன்றம் இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தர்மராஜ் ஏற்கனவே அவர் மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து அவர் கையெழுத்து அனுமதித்திருந்தார். மீண்டும் இது போன்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவானது கொடுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று விசாரணை அதாவது தீர்ப்பளித்த நீதிபதி பிரீதா அதிரடி உத்தரவாய் பிறப்பித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதாவது தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.